ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் இன்றைக்கி தெகட்ட அல்ல சீனு தெளிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன சீனுன்னு பார்க்கலாமா? சரி, சொன்னோம்னா சுவாரஸ்யம் அடங்கிடும், அதனால் போய் பார்ப்போமா? அதாவது நம்ம காவேரி இருக்காங்களே, ரூம்குள்ளே சுற்றி பார்க்குறாங்க. எப்படி பழைய சீனெல்லாம் ரிப்பீட்டடாக ஓட்டு காமிக்கிறாங்க. இப்போ நடக்கிற என்டர்டைன்மெண்ட் சீனை விட பழைய சீன்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா பழைய சீன்லாம் அள்ளி தெளிக்கிற மாதிரி ரொமான்ஸ் பிச்சுக்கிட்டு பறக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் எப்பயாவது நடக்குது. டெய்லியும் கொடுத்துட்டே இருந்தால் நல்லா இருக்காது இல்லைப்பான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ரூமில் அப்படியே அவங்களோட மலரும் நினைவுகளை நினச்சி பார்க்க அந்த டீம் பார்த்து நம்ம விஜய் என்றீங்க உடனே பின்னாடி இந்த ஹக் பண்ண அதுக்கப்புறம் என்னாச்சுமான்னு சொல்லி கேட்க ரூமே புதுசாக தெரியுதுன்னு சொல்ல, இல்லை 2-3 ஃபோட்டோ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மற்றபடி எதுவும் இல்லாமா உனக்காக அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னை விட்டு பிரிஞ்சிட மாட்டேன்ல, என்னங்க என்ன ஆனாலும் நீங்கள் அடிச்சே துரத்தினாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க அப்படின்றாங்க. இப்படி பக்கமாக இவங்க எமோஷனல் ஆகி டைலாக் அடிக்க அதுக்கப்புறம் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்க அடேங்கப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேற லெவல் சீனுப்பா. இங்கே ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் நம்ம பாட்டிக்கு ஒரு பக்கம் பதட்டம். அதாவது எப்படின்னா காவேரியை ஹாப்பியாக வச்சுக்கணும்ல, அந்த ஒரு ரீசனுக்காகவே காவேரியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு பார்த்தா நாளைக்கு 5வது மாதத்துக்கு பூ முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க. அதாவது 5வது மாதத்தில் பிறந்த வீட்டிலேருந்து வளையலும் போடுவாங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில சம்பிரதாயம், அதனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். நாளைக்கே நல்ல நாளாக இருக்குது, நாங்கள் நாள் பார்த்துட்டோன்னு சொல்ல நான் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. நம்ம விஜயும் காவேரியும் ஏஞ்சி கீழே படிக்கட்டில் வர என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. என்னடா அது பூலாம் இவ்வளோ டெக்கரேஷன் வேறு லெவலில் இருக்குது, எதுவுமே தெரியாமல் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களாமா. நம்புங்க, வீட்டுக்குள்ளே எந்த சத்தமும் கேட்டிருக்காது, இவ்வளோ டெக்கரேஷன் நடந்திருக்கு. நல்லா கொரட்டை விட்டு தூங்கியிருப்பீங்களோ? இருக்கலாம். எனக்கும் டயர்டாக இருக்கும்ல, எனக்கும் தூக்கம் வரும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. சரி, என்ன நடக்குன்னு தெரியாமல் திருத்தணும் முழிக்க பாட்டி ஒரு பக்கம் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்